أعوذ بالله من الشيطان الرجيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إذا صلت المرأة خمسها وصامت شهرها وأطاعت بعلها وحسنت فرجها قيل لها ادخلي من أي أبواب الجنة ثمانية شئت. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுடைய விடயங்கள்ல உழைப்பு செய்யப்படுறது ஆண்கள் உழைப்பு செய்யப்படுறதை விட முக்கியமான. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உங்கள்ல இருந்து தான் பிச்சலங்களை வெளியாக்குறான். அந்த குழந்தைகள் உங்கள மாதிரி தான் இருக்கும். சமுதாயத்துல இன்னைக்கு ஏற்பட்ட சீர்கேடுகள்ல அநேகமான சீர்கேடுகளுக்கு காரணம் தாய்மாருடைய சீர்கேடுகள். எப்ப ஒரு தாய் சீர்கெட்டுடுவாவோ அவளுடைய கணவர் நபியா இருந்தும் மேல் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயங்களை சொல்ல கொள்ள, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்களாக அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்ச ரசூல். وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا. அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய தூதராக ஆக்கியதன் பின்னால அவர் தன்னுடைய சமுதாயத்துல 950 வருடங்கள் இருந்தாங்க. அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்சாங்க. மனைவிய பத்தி குர்ஆன் சொல்லுது, ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஒரு நிராகரிக்கக்கூடிய மனைவியாக இருந்தார். அந்த பெண்ணுக்கு கியாமத்துடைய நாளையில சொல்லப்படும் قيل ادخلوا النار مع الداخلين, நரகவாதிகளோட சேர்ந்து நரகத்துக்குள்ளால நுழையுமாறு சொல்லப்படும். இந்த பெண்ணுடைய வளர்ப்பு தான் கண்ணான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் பரிபூர்ணமா குர்ஆன்ல சொல்றதுக்கு காரணம் இந்த விடயத்தை உம்மத்து விளங்க. கண்ணான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். ஆனா வளர்ப்பு, அந்த தாயுடைய வளர்ப்பு பிழையான வளர்ப்பு. 950 வருடங்களா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்சி அதுக்கு பின்னால ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வருவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்கள்ல எங்கேயும் அவங்க குடும்பத்தை விட்டு பிரயாணம் செஞ்சாங்கன்னு இல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை குடும்பத்தை விட்டு ஷாமுக்கு போனது மாதிரி, பலஸ்தீனுக்கு போனது மாதிரி, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை குடும்பத்தை விட்டுட்டு மிஸ்ருக்கு போனது மாதிரி, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்துல அவர் எங்கேயாவது போனார் என்ற சரித்திரம் பேசப்படல. ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா தன்னுடைய மகனை காப்பாற்ற கிடைக்கல. ஏனென்றால் மனைவி ஒரு கெட்ட மனைவி. 950 வருடம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைச்ச ரசூலாக இருந்தாலும் தாய் சீரல்லண்டா பிள்ளை சரியான பிள்ளையாக ஆக மாட்டாது, மறந்துடுவான். ஆனா தாய் சீராக இருந்தா, தாய் ஒரு ஈமான் உள்ள பெண்ணாக இருந்தா, தாய் உண்மையான ஒரு முஃமினாவாக இருந்தா, தாய் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு முத்தகியாவாக இருந்தா, தாய் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவளாக இருந்தா, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் தியாகம் செய்யக்கூடிய உணர்வு உள்ளவளாக இருந்தா, அந்த தகப்பன், அந்த பிள்ளைக்கு தகப்பன் இல்லாமல் இருந்தாலும் சரி, தகப்பன் முன்னிலையில் அந்த பிள்ளை வளராமல் இருந்தாலும் சரி, தகப்பனுடைய பராமரிப்பு, ஆதரவு, அரவணைப்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்காமல் இருந்தாலும் சரி, அல்லது அந்த தகப்பன் ஒரு காபிராக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுடைய மடியிலிருந்து
நபிமார்களை போல உள்ள குழந்தைகளை வெளியாக்குவான். தாயுடைய மடி இருக்குதே, இது முக்கியமான இடம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தோட விட்டுட்டு போறாங்க. அந்த மக்காவுடைய அந்த பள்ளத்தாக்குல புட்பூடு இல்லாத மனித சஞ்சாரம் இல்லாத மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பக்கத்துல விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போறதுக்காக வேண்டி வந்த பிரயாணமும் அல்ல. பல வருடங்களாக அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு அல்லாஹ் அவருக்கு முடிவு செஞ்ச குழந்தை கல்லாடு வயதுல ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த குழந்தைய கூட்டிக் கொண்டு முதலாவது காபாவுக்கு வந்த அந்த தரிசனத்துக்காக வந்த இடம் தவாஃபுக்காக வேண்டி வந்தாங்க மஸ்ஜிதுல் ஹராமுக்கு. அல்லாஹ் தஆலா தவாஃப் செஞ்சு கொண்டிருக்க கொள்ள ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளையிட்டான், உடனடியா நீங்க ஷாம நோக்கி சிரியாவை நோக்கி வெளியாகணும். 1500 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெளியாகுமாறு கட்டளை வருது. மனைவியும் புள்ளையும் தனியாக விடப்பட்டு போறாங்க. இந்த நிலைமையில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுறாங்க. மனைவி கிட்ட சொல்லவும் இல்லை, அனுமதி கேட்கவும் இல்லை. திடீரென்று வெளியாகினாங்க. மனைவி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி கேட்டாங்க, எங்க போறீங்க? முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லல. ஏனென்றா கண்ணால கண்ணீர் கொட்டி கொண்டு இருக்குது. நபிமார்கள் இரக்கமுள்ள மக்களாக இருந்தாங்க. அன்பை விட்டும் பிரியும் பொழுது, குழந்தையை விட்டும் மனைவியை விட்டும் பிரியும் பொழுது கவலையால் அழுகுறாங்க. இந்த அழுக தான் அழுகக்கூடிய விடயம் தன்னுடைய மனைவிக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. ஏனென்றா பதில் சொன்னா விளங்க வரும் ஆள் அழுது கொண்டிருக்கிறார். திரும்பவும் திரும்பவும் மனைவி கேட்கிற, எங்க போறீங்க? 3 தடவைகள் கேட்டாங்க. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பெரிய புத்திசாலி. அவ கேட்டா, அல்லாஹு அமரக், அல்லாஹு தஆலா இப்படி செய்யுமாறு உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையை உசுப்பி காட்டினாங்க. ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி போறேன் என்றத தலையால சைக்கினை செய்தாங்க. அதுக்கு பின்னால அந்த பெண், அந்த தாய் பதில் சொல்றா, இந்த தாய்மார் தான் எங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவை. அப்படியான தாய்மார் அல்லாத தாய்மார்களை நாங்க வழிபாக்கல்ல. ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, அப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி போறீங்கன்றா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னாங்க. மனித சஞ்சாரம் இல்லாத, புட்பூண்டு இல்லாத, தனிமைக்கு ஆள் இல்லாத, எந்த ஒரு சாப்பாட்டுக்கோ குடிப்புக்கோ ஏற்பாடு இல்லாத பாலைவனத்து நடுவுல வச்சு இந்த பெண் இந்த முத்து அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட அந்த ஈமானியத்தை வெளிப்படுத்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல செஞ்ச முயற்சி இருக்குது. ஒரு இடத்துல தந்த குழந்தைய வச்சு போட்டுட்டு சஃபாவுல இருந்து மருவாவை நோக்கி, மருவாவுல இருந்து சஃபாவை நோக்கி ஓடுறாங்க. இந்த ஓட்டம் இருக்குது, இத நல்லா விளங்கிக்கோங்க. இந்த ஓட்டம் சம்பந்தம் இல்லாத ஓட்டம். தேவை சாப்பாடு, தண்ணி தேவை. இதுக்காக வேண்டி எங்க ஓடுறாங்க? கல்லு தரையில ஓடுறாங்க. அங்க ஒரு கல், இங்க ஒரு கல், மேல ஒரு கல்லுல ஏறுறாங்க, இங்க வந்து இன்னொரு கல்லுல ஏறுறாங்க. இந்த முயற்சிக்கும் நோக்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல. நோக்கம் என்ன? சாப்பாடு, தண்ணி. முயற்சி என்ன? கல்லு மலைக்கு ஏறுற, அங்க ஏறுற, இங்க ஏறுற, அங்க ஏறுற, இங்க ஏறுற. நல்லா விளைவிக்கோங்க. தியாகத்துக்கு பின்னால் அல்லாஹ்ட மேல நம்பிக்கை வச்சு முறப்பிலையா முயற்சி செஞ்சாலும் அல்லாஹ் உதவியை வெளியாக்கும். எப்படி? என்ன சொன்னேன்? தியாகத்துக்கு பின்னால அல்லாஹ்ட மேல நம்பிக்கை வச்சு முறப்பிலையான முயற்சி செஞ்சாலும் அல்லாஹ் உதவியை வெளியாக்குவான். அல்லாஹ் அந்த உதவியை தான் வெளியாக்கினான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல காலடியில இருந்து தண்ணி வெளியாகிறதுக்கு இருந்துச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல காலடியில இருந்து ஓடினல் சஃபாலை மருவாவை
உறுதிப்பாட்டோடு அல்லாஹ் மேல ஈமான் கொண்டு எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்ற எத்தையும் இல்ல. கணவனுக்கு குறை சொல்லி கொண்டு அங்க பயிலாடிக்கல்ல. அதனால ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போனார். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, குடிப்புக்கு வழி இல்ல, எதுக்குமே வழி இல்லாத நிலைமையில விட்டுட்டு போனாரா? இந்த சிந்தனை கூட உண்டாகல. தன்னுடைய ரப்புடைய நம்பிக்கையில உறுதியா இருந்து முறை பிழையான முயற்சி செய்யறா. ஆனா அல்லாஹ் மகனுடைய காலடியில இருந்து வெளியாக்கின தண்ணி சாப்பாடாகவும் இருந்துச்சு, குடிப்பாகவும் இருந்துச்சு, நோய்க்கு மருந்தாகவும் இருந்துச்சு. அது மட்டுமில்ல, புகாரில ஹதீஸ் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிபலா, எந்த நோக்கத்துக்காக வேண்டி குடிச்சாலும் அந்த நோக்கம் அந்த சம்சமால வெளியாகும். இமாம் திர்மிதியுடைய வாப்பா, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் வாப்பா பெரிய அல்லாஹ்வுடைய வலி. அவர் ஒரு நாள் அவரோட ஊர் எங்க சமர்கந்த், மதீனாவுல ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்த நேரத்துல ரியாதுல் ஜன்னால, அதாவது சொர்க்க பூங்காவனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மபைன மிம்பரி வ பைத்தி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய மிம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் இடையில உள்ள இடம் அது ரியாதுல் ஜன்னாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்க பூங்காவனம் பண்ணாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நாள். இமாம் மிம்பருக்கு வரல. இமாம் திர்மிதியோட வாப்பாக்கு மூத்திரம் கொடுக்குது. கடுமையான தேவை, சிறுநீருடைய தேவை ஏற்படுது. இப்ப விலகி கொண்டாங்க. இப்ப எலும்பி போனேன்னா என்ன நடக்கும்? இடம் பறிபோயிடும். அந்த இடத்துக்கு திருப்பி வந்து சேரல. ரியாதுல் ஜன்னாக்கு வெளியில தான் நிற்கும். எனவே முன்னால சம்சம் வைக்கப்பட்டிருந்துச்சு, எடுத்து குடிச்சாங்க. எந்த நோக்கத்துல குடிச்சாங்க? ஏன்னா சிறுநீருடைய தேவை பூர்த்தி ஆகணும். அது இல்லாம போகும், மூளைக்கு படுமா, சம்பந்தம் மீகா குடிச்சாங்க. அன்றைக்கு முழு நாளும் சிறுநீர் கழிக்கல. திருமதியில வாப்பா இப்படியான தண்ணீர் அல்லாஹ் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துல காலடியில இருந்து வெளியாக்கினார். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, இவர் வளர்ந்தது உம்மா கிட்ட மட்டும்தான், வாப்பா கிட்ட இல்ல. வாப்பாட அரவணைப்பு காணல. 12 வயசு பிள்ளையா இருக்க கொள்ளதான் திரும்பி வந்தாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போவாங்க. ஆனா புள்ளையில மாற்றம் உண்டாகல. ஏன் மாற்றம் உண்டாகல? மனைவி பிழை. ஆனா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 12 வருஷமா வீட்டுக்கு வரல. என்ன மாற்றம் உண்டாயிச்சு? ஏற்பட வேண்டிய எல்லா மாற்றமும் உண்டாயிச்சு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது கத்தி எடுத்துக்கொண்டு, தெரியுமா, புள்ளை அறுக்கிறதுக்கு. 2 மாசம் புள்ளை விட்டுட்டு போய் திரும்ப வந்தது. லம்மா பலக மஅஹு ஸஅய قال اني ارى في المنام قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى. எப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களோ, வரப்பொழுது அந்த புள்ள ஓடி விளையாடுற பருவமா இருந்துச்சு. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க 7 வயசுக்கும் 12 வயசுக்கும் இடையில உள்ள புள்ள. இப்ப ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தை குர்ஆன் சொல்லுது, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாம், நான் கனவு கண்டேன், அன்னி அஸ்பஹு, உன்னை அறுக்கிறேன், அம்புர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? விளங்குதான் நான் சொல்றது. தந்தையை காணாத ஒரு பிள்ளைக்கு திடீரென்று வந்து தான் தந்தை என்றதே அறிமுகம் செய்யணும். அப்ப அந்த தாய் தந்தையை பத்தி படிச்சு கொடுத்திருந்தா. லேசான படிப்பு இல்ல. வாப்பாவை கண்டோடனே அடையாளம் காணுது புள்ள வாப்பான்னு. அதுக்கு பின்னால வாப்பா ஒரு நபி என்றதை படிச்சு கொடுத்திருந்தா. ஏனென்றா வாப்பாட கனவு கட்டளை என்றது மகனுக்கு தெரியும். விளங்கிட்டா? வாப்பாட கனவு கட்டளை என்றது மகனுக்கு தெரிய வருது. எதால தெரிய வரும்? உண்மை கற்றுக் கொடுத்ததால. இன்றைக்கு ஒரு வாப்பா விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? துபாய் கட்டாருக்கு தொழிலுக்கு போனா வாப்பா பத்தி புகழாரம் பாடுவா மகன். உம்மா மகனுக்கிட்ட மகளுக்கிட்ட துபாய் கட்டாருக்கு போயிட்டு என்ன டாலர் அனுப்புறான்டா என்ன செய்வா? புகழாரம் பாடுவா. ஆனா இதே நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டான்.
இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு 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 குழந்தை பெறதுக்கு இருக்கிற பொம்புல ஒரு கற்பமான கற்பிணி தாயை விட்டுட்டு ஒரு கணவன் ஒத்து போயிட்டான்டா, என்ன சீரழிக்கிறான். கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும், வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் இதுல செய்தி போகுது. யாரால போகுது? இந்த தாயால போகுது. இவள் உண்மையான ஒரு மூமினாவாக இருந்திருந்தா அந்த செய்தி வெளியே போகாது. சஹாபாக்கள் எவ்வளவு நடந்துச்சு. அப்ப ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா சொல்றத கேட்கிறாங்க. யா புனையா இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், என்னுடைய அருமை மகனே, நான் உன்னை அறுக்கிறதா கனவு கண்டேன். பங்குர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, யா அபதி ஃஅல் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு கட்டளை இடப்பட்டதை நீங்க நிறைவேற்று. வாப்பா கட்டளைன்னு சொல்லல, மகன் சொல்றார் கட்டளை. வாப்பா சொன்னது கனவுண்டு, மகன் சொல்றார் கட்டளை. என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் கண்டுகொள்வீர்கள். எப்படி சொன்னாங்கண்டா, நீங்க என்ன கழுத்துல கத்திய வச்சு அறுத்து பாருங்க, நான் எப்படியான பொறுமையாளர் உங்களுக்கு விளங்கும். அதுதான் சொன்னாங்க. என்ன வாப்பா சொல்லிட்டாரு, நான் அறுக்க போறேன். மகன் சொன்னார், நீங்க செய்யுங்க, நான் பொறுமையாளர்கள் இருக்கிறத பாப்பீங்க. இதே தான் நடக்குது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாக்கு உபதேசம் செஞ்சாங்க, அறுக்க கொள்ள சொன்னாங்க. என்ன முகத்தை மறுபக்கத்தால திருப்பி கழுத்துல பொடரில் இருந்து அறுக்க சொன்னாங்க. ஏனண்டா ஏன் மூஞ்ச கண்டு உங்களுக்கு இறக்கம் வந்துடாம இருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுறது. அறுக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த ஆடைகளை என் உம்மக்கு காட்டவனம் பண்ண. நான் அறுக்கப்படுற நேரத்துல நடந்த சம்பவங்களை பத்தி உம்மா கிட்ட சொல்ல வேணாம். இப்படியான ஒரு வளர்ப்பு உண்டாகுது தாய் மூலமாக. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், தாய்மார் சீராயிட்டீங்கடா, அதுக்கு பின்னால தந்தையுடைய அரவணைப்பு இல்லாத ஒரு பிள்ளையும் அவுளியாவா மாறும். ஆனா தாய்மார் சீர்கெட்டு போனா தந்தை ஒரு அவுளியாவா இருந்தாலும் அந்த புள்ள சீர்கெட்டு. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், நிறைய தாய்மார் வாழ்க்கையை ஃபுல்லா கழிச்சு தியாகம் செஞ்சு தாடி பழுக்கும் வரைக்கும் வக்து போறதும், அல்லாஹ்வை பத்தி பேசுறதும், ஆகிராவை பத்தி பேசுறதும். ஆனா அவர் கபருக்கு போறதோட வீட்டுல உள்ள தீனும் ஜனாசாவாக சந்தாக்குல போகுது. அதுக்கு முன்னால வீட்டுல தீன் இல்ல, வீட்டுக்குள்ளால அனாச்சாரம் அட்டூழியம் ஆரம்பிக்கு. இது இந்த தாய்மாருடைய சீர்கேடு. நான் சொல்றேன், ஆண்கள்ல முயற்சி செய்யப்படுறதுக்கு முன்னால பெண்கள்ல முயற்சி செய்யப்படணும். பெண்கள் சீராயிட்டாங்கண்டா ஆண்களை விட உறுதியா இருப்பான். நபியுடைய சஹாபாக்கள்ல ஆண்கள் நிறைய பேர் முர்த்ததா போயிருக்கிறாங்க, பெண்கள் யாரும் முர்த்ததா போகல. எந்த அளவுக்குன்னா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கணவரோட ஹிஜ்ரத் செஞ்சார். எங்க? ஹபஷாவுக்கு போன நேரத்துல கணவர் நஸ்ரானியா போயிட்டார், மனைவி தனியா மதீனாவுக்கு வந்தார். இஸ்லாத்தை விட்டு கொடுக்கல, சட்டதனியா மதீனாவுக்கு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சாங்க உம்மு ஹபீபா. அபூ சுஃபியான் மகள். யாரோட மகள்? அபூ சுஃபியானுடைய மகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சாங்க. பெண்கள்ல யாரும் முர்த்ததா போகல. பெண்களோட ஈமான் உறுதிப்பட்டா, தீன் சீராயிட்டா அவங்கள அசைக்கல. ஆனா அதே மாதிரி பெண்கள் வழி கெட்டாலும் பட்ட சதிகாரிகளா இருப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்குது, இது பலவீனமானது, இதை உடைக்கலாம், இதை முறியடிக்கலாம். ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது, முறியடிக்கலாம். ஆனா இன்ன கைத குன்ன அவீம், பெண்களே உங்களோட சூழ்ச்சி ரொம்ப பயங்கரமானது. குர்ஆன் சொல்லுது,
ஷைத்தான்ட சூழ்ச்சியை விட பயங்கரமான சூழ்ச்சிக்காரர் இவங்க. எது வரைக்கும் சீராக மாட்டோமோ அது வரைக்கும் சாலிஹான குழந்தைகள் உங்கள்ல இருந்து வெளியாகாது. எப்ப சீராறீங்களோ அவுலியாக்கள் வெளியாகுவாங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிமார். நல்லா விளங்கிக்கோங்க, நல்லா கேளுங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிமார். ஒரு மனைவிக்கு 10 புள்ள, இன்னொரு மனைவிக்கு 2 புள்ள. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரங்கள் 10 பேர், 11 பேர். ஒன்று புன்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 சகோதரர்கள், ஒரு தாயுடைய பிள்ளைகள். மற்ற 10 பேரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த மனைவியுடைய பிள்ளைகள். இந்த 10 பேரும் இந்த 2 பேரையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் பால் கிணத்துல தள்ளி அதுக்கு முன்னால 6 திர்ஹத்துக்கு வித்து கொண்டு போய் சிறையாளியாக கடைசியா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மிஸ்ருடைய ஆட்சியாளரை மாத்தினார். அதே போல இந்த 10 மகன்மாரும் அந்த புன்யாமீனும் கடைசியா என்ன நடக்குது? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீனை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டிய ஒரு இடத்துல என்ன செய்யப்படுதுன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய ஆட்சியாளரா இருக்கிறாங்க. இங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர்ல பஞ்சம் ஏற்படுது, பயங்கரமான பஞ்சம். பலஸ்தீனுக்கு பக்கத்துல தான் வாழ்ந்தான். என்ன நடக்குதுன்னா, இந்த 10 பேருக்கும் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க எங்கேயாவது போய் எதையாவது செஞ்சு தானியம் எடுத்துட்டு வாங்க. தானியம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்ப ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் மிஸ்ருடைய ஆட்சியாளர். ஆனா 10 பேருக்கும் தெரியா. இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட தானியம் கேட்டாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 10 பேருக்கும் 10 மூட்டை தானியத்தை கொடுத்து அனுப்பினாங்க. அவங்களோட வாகனங்கள் நிரம்ப தானியத்தை ஏற்றினாங்க. எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. கொடுத்து போட்டுட்டு சொன்னாங்க, நீங்க அடுத்த முறை வரக்குள்ள உங்களோட இன்னொரு சகோதரர் இருக்கிறார், அவரை கூட்டிட்டு வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல இத பூர்த்தியா பேசுறான். எந்த ஒரு சம்பவத்தையும் பூர்த்தியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, இந்த சம்பவத்தை சொல்றான். எல்லாருடையும் என்ன ஒட்டகங்கள்லயோ குதிரைகள்லயோ பரிபூர்ணமா தானியத்தை ஏற்றி போட்டு சொன்னாங்க, நீங்க அடுத்த முறை வரக்கொள்ள என்ன செய்யணும்? தம்பியை கூட்டிட்டு வரணும். சொன்னாங்க, காலு சனுராவிது அனு அபாஹு இன்ன லஃபாயிலூன், நாங்க பாப்பா கிட்ட இதை பத்தி பேசுவோம், நாங்க இதை செய்வோம் என்று சொல்லிட்டு போனாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வகால லிஃபித்யானி இஜஅலு பிதாஅத்தஹும் ஃபீ ரிஹாலிஹிம் லஅல்லஹும் يعرفونها اذا انقلبوا الى اهلهم لعلهم يرجعون. அப்ப அவங்களுக்கு ஒரு அந்த அளவு கோல அளக்கக்கூடிய அந்த கூலைய என்ன இவர்களுடைய பேகுக்குள்ளால போட்டுட சொன்னாங்க. என்ன போனா திரும்ப வாரதுக்காகவே. இப்ப இந்த 10 பேரும் போய் வாப்பாவோட பேசினாங்க. வாப்பா சொன்னார், நான் என்ன கால ஹல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கமா அமின்துக்கும் அலா அஹீஹி மின் கப்ல். இவரது விஷயத்துல நாங்க உங்களை நம்பவா? அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த 10 பேருக்கிட்ட கேட்டாங்க, உங்களை இவரது விஷயத்துல நம்புறதா? நீங்க இதுக்கு முன்னால இவருடைய சகோதரருடைய விஷயத்துல இந்த மோசடி செஞ்சீங்களோ, எப்படி நடந்து கொண்டீங்களோ, அதை வச்சு உங்களை இந்த விஷயத்துல நம்பலாண்டா. அல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹு தஆலா தான் பாதுகாப்பாளர்கள்ல மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வை ஷாஹிதா வச்சு ஹஜ்ரத் புன்யாமீனை அனுப்பினாங்க மகன்மாரோட. என்ன செய்ய, வாப்பா பொதுவா பிள்ளைகளுக்கு மகன்மாருக்கு சரண்டர் ஆயிடுவார், கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்ப இந்த மகனை கூட்டிட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தானியம் கொடுத்தாங்க, புன்யாமீனுக்கும் கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை புன்யாமீன் பேக்ல தங்க கோலையோட போட்டுட்டாங்க. ஏன் எப்படியாவது வச்சுக்கோல, தண்ட சகோதரம் தன்னோட இருக்கணும். ஏனென்றா வாப்பாவை இலக்க வச்சு கொண்டாந்த வித்து இவ்வளவு சீர்கேடையும் சந்திச்சு குடும்பத்துல யாரையும் காணல, இறக்கம் பாசம் உண்ட
காண உடல்ல. எனவே தண்ட சகோதரனை தன்னுடைய தாயோட பிறந்த உடன்பிறப்ப தன்னோட வச்சு கொள்ள நாடினான். இப்ப இவங்க எல்லாம் வெளியாகி போக கொள்ள ஆள் அனுப்பினாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நீங்க யாரோ திருடிட்டீங்க. இன்னக்கும் லசாரிகூன். قالوا اقبلوا عليهم ماذا تفقدون قالوا نفقد سواع الملك ولمن جاء به حمل بعير وانا به زعيم. இப்ப ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்கள் வந்து இவங்க பேக் செக் பண்ணாங்க. கேட்டாங்க, நாங்க என்ன, நாங்க களவெடுக்க வந்தோம். மாஜின்னா லினுஃப்ஸித ஃபில் அர்த். நாங்க பூமியில குழப்பம் செய்ய வரல. ஒமா குன்னா சாரிகீன். நாங்க கல்லர்களும் அல்ல. قالوا فما جزاؤه ان كنتم كاذبين. நீங்க பொய் சொல்றீங்கன்னா உங்களுக்கு கூலி என்ன சொன்னாங்க. ما وجد في رحله فهو جزاؤه. நீங்க தேடுற பொருள் யாரோட பேக்ல இருக்கோ அவர் எடுத்துக்கோங்க. ஒத்தொத்தரையா பேக செக் பண்ணி கடைசியா புண்ணியமே இந்த பேக்ல இருந்து வெளியாகுது. இப்ப புடிச்சிட்டு வந்தாங்க. வாப்பா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க 10 பேர். வேண்டாம் என்ன வாக்கு? மகனை பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்போம். அப்ப அந்த நேரத்துல அந்த மூத்த சகோதரர் சொன்னார், நீங்க எங்கள்ல யாரையாவது எடுத்துக்கோங்க, அவரை விட்டுருங்க. இந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன். நான் யாரு திருடரோ அவரை மட்டும்தான் எடுப்பேன். قال معاذ الله ان ناخذ الا ما وجدنا متاعنا عنده. எங்கட பொருள் யாருடைய கையில இருந்துச்சோ அவரை மட்டும்தான் எடுப்போம். இந்த நேரத்துல எப்படியான கட்டமாயிக்கும்? 10 பேரும் மாட்டி ஏன் வாப்பா கிட்ட கொண்டு போய் பதில் சொல்ல வழி இல்ல. மகனை காப்பாத்தி கொண்டு போவோம் வந்தார். இப்ப இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போட்ட போடு யாருக்கும் கலரேல. அல்லாஹ்ட்ட நபி பெரிய ஹிக்மத்துள்ள மனுஷன். அடிச்சாரு கேட்டையே, இவங்க அடிச்ச கேட்டைக்கு அப்பால் கேட்ட எல்லாம் கொண்டு வர பால்கிணத்துல தள்ளினாங்க தானே. இதுல அப்பன் கேட்ட அடிச்சாரு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த நேரத்துல அந்த மக்கள் சொன்னாங்க, நல்லா கேளுங்க, இதுக்குதான் நாங்க வந்தேன். இவ்வளவு நேரம் பேசினது இதை சொல்லதான். அந்த மக்கள் சொன்னாங்க, அந்த 10 பேரும் காலு யஸ்ரிக் ஃபகத் தரக ஹுல்லஹு மின் கபல். காலு யஸ்ரிக். இந்த 10 பேரும் சொன்னாங்க, இவர் களவாண்டினார் தானே புனியாமி. ஃபகத் தரக ஹுல்லஹு மின் கபல். இதுக்கு முன்னால் இவருடைய இன்னொரு சகோதரர் இருந்தார், அவரும் கள்ளம் தான். அல்லாஹ் யாருக்கிட்ட சொல்றது? யாருக்கிட்ட? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றார். இவர் திருடினது மாதிரியே இவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார், அவரும் கள்ளம் தான். قالوا يسرق فقد سرق كله من قبل فأسرها يوسف في نفسه. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மனசுக்குள்ள இதை மறைச்சு கொண்டார், வெளிப்படுத்தல. வலம் யுப்திஹா லஹும். வெளிப்படுத்தல, சொல்லல. நீங்க நான் தான் யூசுப், என்ன களவு செஞ்சேன் என்று கேட்கல. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு தம்பி இருந்தார், சாச்சா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாச்சா. அவர் சிலை வணக்கம் செஞ்சு கொண்டிருந்தார். எப்ப எல்லாம் இவர் புதிய ஒரு சிலையை கொண்டு வருவாரோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் களவால் எடுத்து உடைச்சு போட்டுருவார். களவால் எடுத்து உடைச்சு போட்டுருவார் சிலைய. யாருன்னு கேட்டு நான் சொல்ல மாட்டான். எந்த சிலை வணக்கத்துல இருந்த வெறுப்பு. இதைத்தான் திருட்டு சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சகோதரர். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு பதில் சொன்னாங்க. தாய்மார்களே கேளுங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு பதில் சொன்னாங்க. எந்தொண்டை வெளிப்படுத்தல. சொன்னாங்க, கால அன்தும் ஷர்ரும் மகான. நீங்கள் வீட்டால் கெட்டவர்கள், உங்களுடைய வீடு கெட்ட வீடு, உங்களுடைய வளர்ப்பு கெட்ட வளர்ப்பு, உங்களுடைய சூழல் வளர்த்த சூழல் கெட்ட சூழல் என்றார் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீன் வளர்ந்தது ஒரு தாய் கிட்ட, இந்த 10 பேரும் வளர்ந்தது இன்னொரு தாய் கிட்ட. உங்களோட தாய் கெட்ட தாய் என்ன சுருக்கமா இருக்கா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல 2 மனைவிமார்ல மூத்த மனைவி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட முரண்படக்கூடிய மனைவியா இருந்தா, ஒரு தீய பெண்ணாக இருந்தா.
ஆனா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஒரு சிறந்த தாயா இருந்தா. அல்லாஹ் தஆலா இதனாலதான் அந்த தாயுடைய பிள்ளைய நபியாக ஆக்கினான். நீங்க எடுத்து பாருங்க நபிமார்களுடைய தாய்மார்களை. அவ்வளவு நபிமார்களுடைய தாய்மார்களும் பெரிய அல்லாஹ்வுடைய வலிமார்களாக இருந்தாங்க. நான் எழுதி தாரேன், அதை நீங்க தேடி பாருங்க. நபிமார்களுடைய தாய்மார்கள் யாரும் எந்த ஒரு நபியுடைய மனைவியும் அழிச்சாட்டியம் செஞ்சதில்லை. அவள் காபிராவாக இருந்திருக்கிறார், ஜானியாவாக இருந்தது. நபிமார்களுடைய மனைவிமார்கள் காபிர்களாக வாழ்ந்திருக்கிறான், ஆனா ஜானியாக்களா வாழ்ந்தில்லை. ஜானியாண்டா விபச்சாரிகளா வாழ்ந்தில்லை. அதே போல நபிமார்களுடைய முதுகன் தண்டு யாரிடத்துல இருந்து வந்துச்சோ அந்த பித்தளங்கள் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு முதுகன் தண்டும் விபச்சாரத்தில் ஈடுபட்டதில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தந்தைமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் யாரும் ஜினால இல்ல, எல்லாரும் நிக்காஹ்ல. இப்படி பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமான பெண்கள் இருந்துதான் அல்லாஹ் நபிமார்களை வெளியாக்கினான். இதே போலதான் அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், பெற்றெடுக்கப்பட்ட தாய்மார்களும் சிறந்த தாய்மார்களா இருப்பான். தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் ஊட்ட கொள்ள, பால் கொடுக்க கொள்ள எந்த சிந்தனையை தலையில எடுப்பாங்களோ அந்த சிந்தனை பிள்ளைல பிரதிபலிக்கும். டிவியை பார்த்துக்கொண்டு யாரோ யாருக்கும் என்ன டான்ஸ் பண்றதையும் காம வெறியில கத்தளிக்கிறதையும் பார்த்து கொண்டு பால் ஊட்டினாலண்டா அது அந்த ஜராவை எல்லாம் புள்ளையில பிரதிபலிக்கும். எப்ப புள்ளைய தாய் சுமக்கிறாலோ அண்டையில இருந்து தாயுடைய எல்லா செயல்பாடும் புள்ளையில பிரதிபலிக்கும். ஹஜ்ரத் ஹபீப் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹபீப் பின் ஸைத் ஹஜ்ரத் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸைலமத்துல் கஸ்ஸாப் என்ற நபியுடைய காலத்திலேயே தன்னைத்தானே நபி என்று பிரகடனப்படுத்திக் கொண்ட அந்த தஜ்ஜாலுக்கு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தை கொடுத்தது ஹபீப் பின் ஸைதுல கையில. 16 வயசுக்குள்ள. எத்தனை வயசு? 16 வயசு. இன்னைக்கு 16 வயசு பொடியனு செய்யற வேலை எப்படி? சஹாபி 16 வயசு சஹாபியோட கையில கொடுக்கப்பட்டது கடிதம். எடுத்துக்கொண்டு போனாங்க ஹபீப் பின் ஸைத் அந்த முஸைலமா கிட்ட. கொண்டு போய் கடிதத்தை படிச்சு பார்த்த உடனே சொன்னான், அலா தஷஹது அன்னி ரசூலுல்லாஹ், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதி இருந்தாங்க, மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் இலா முஸைலமத்தில் கஸ்ஸாப், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரின் புறத்திலிருந்து இந்த முஸைலமா மகா பொய்யனுக்கு எழுதுற கடிதம் என்று எழுதினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கடிதத்தை பார்த்த உடனே முஸைலமா கோபம் வந்துட்டு 16 வயசு பிள்ளை கிட்ட கேட்டான், நான் ரசூல் இல்லையா? என்ன பதில் சொல்ல? நான் அடிக்கடி சொல்றதுதான், சஹாபாக்களோட அறிவை மிகைக்கிறதுக்கு எந்த ஒரு அறிவாளியும் துனியால இல்ல, எந்த ஒரு அறிவாளியும் இல்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பனில் முஸ்தலக்ல இருந்து வரக்குள்ள இடையில விடுபட்டாங்க. அந்த மர நிழல்ல தூங்குறாங்க. ஆயிஷாவை எழுப்போனும் சஃப்வான் தட்டதங்க. சஃப்வான் இப்னு முஅத்தல் ஸலமி ஒரு சாதாரண சஹாபி. இவர் எப்படி எழுப்பினார்? எப்படி எழுப்பணும் சொல்லுங்க பாப்போம். தூங்குறா, எழுப்பணும். எப்படி எழுப்புற சொல்லுங்க பாப்போம். கல்லால் அடிக்கிற, தூரத்துல இருந்து ஒரு சின்ன கல்ல எடுத்து அடிக்கிற, செய்யலுமா இல்ல? ஒழுக்கத்துக்காக வேண்டி நினைச்சு கிட்ட போயிட்டு பேசுறது சரியில்லை, தட்டுறது சரியில்லை, இப்படியாவது எழுப்பணும். பாலைவனம் வேற வழி இல்ல, ஒரு கல்ல எடுத்து அடிப்போம். அப்படி இல்லாத ஆயிஷான்னு பேசு, நிர்பந்தத்துக்காக வேண்டி செஞ்சேன்னு சொல்ல சொல்லுங்களேன். இன்னும் என்னென்னமோ அண்ணன் வேலை செஞ்சிருப்பார். ஆனா சஹாபி என்ன செஞ்சாருண்டா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தம் போட்டார். இதை விட சிறந்தோட்ட கொண்டு வரணுமா?
நான் கேட்கிறேன், இதை விட சிறந்த ஒன்று கொண்டு வரணுமா? புகாரில ஹதீஸ் வருது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த சந்தர்ப்பத்துல என்னோட சஃப்வான் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, நான் அவரிடத்துல இருந்து ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை. மக்கல்லமனி கலிமத்தன் வல சமிஅத்து மின்ஹு கைர இஸ்திர்ஜாஇ, நான் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை, அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னதை தவிர. சொல்லிட்டு சொல்றாங்க, நல்லா கேளுங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, அது அரபனி, என்னைய கண்டோடனே நான் தான் ஆயிஷான்றது அவருக்கு விளங்கிச்சு. அமிதா யார சொல்ற? அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னைய கண்டோடனே நான் தான் ஆயிஷான்றது சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிச்சு. ஏனென்றா லிஅன்னஹு கத் ரானி கப்ல அல் ஹிஜாப், ஹிஜாபுடைய ஆயத் இறங்குறதுக்கு முன்னால என்ன கண்டிருக்கிறார், அதனால விளங்கிச்சு. ஹிஜாபுடைய ஆயத் இறங்குறதுக்கு முன்னால அவர் என்னைய கண்டிருக்கிறார், அதனால விளங்கிச்சு. கண்டில்லண்டா ஏன் விளங்காது? பருதாண்டா என்ன? முகத்தை மட்டும் திறக்கிறதா? முழுமையா மூன்றது பருதா, முகத்தை மூடுறது பருது ஆயின், ஒவ்வொரு பெண்ணும் மூடி ஆகணும் பருது. அதுக்கு மாத்தமா யாரெல்லாம் பேசுறாங்களோ மடத்தனமா பேசுறாங்க. அது ஆயிஷா சொன்னாங்களே, ஹிஜாபுடைய ஆயத்துக்கு முன்னால நாங்க தொடர்ந்து இருந்தோம், ஹிஜாபுடைய ஆயத்துக்கு பின்னால மூடி இருந்தோம். அப்படித்தானே? ஹிஜாபுடைய ஆயத்து அக்ரமோல ஹிஜாபுடைய ஆயத்து, அதாவது ஹிஜாபுடைய ஆயத்து சொல்றாங்களே புகாரில, அது அரபனி லிஅன்னஹு கத் ரானி கப்ல அல் ஹிஜாப், என்னை கண்டோடனே அடையாளம் கண்டார். ஏனென்றா ஹிஜாபுடைய ஆயத்துக்கு முன்னால் என்ன கண்டிருக்கிறார். ஹிஜாபுடைய ஆயத்து, ஹிஜாபுடைய ஆயத், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, இதுதான் ஆயத். நபியே நீங்க சொல்லுங்க, குல் லி அஸ்வாஜிக் உங்களோட மனைவிமாருக்கு, வ பனாதிக் உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு, வ நிசாஇல் முஃமினீன் மட்டுமில்ல முஃமின்கள் அனைவருடைய பெண்களுக்கும் சொல்லுங்க, யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவங்க உச்சம் தலையில இருந்து கால் வரைக்கும் போடக்கூடிய அந்த ஜில்பாவுல இருந்து அவங்களோட மூஞ்ச மூடிக்கொள்ள சொல்லு. ஹிஜாப்ன்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹிஜாபுடைய கட்டளைக்கு முன்னால திறந்து இருந்தாங்க, பின்னால மூடி இருந்தாங்க. சொல்றாங்களே, மூடுறதுக்கு மாத ஆரம்பிக்கு, திறக்கிறதுக்கு மாத ஆரம்பிக்கு, மண்ணாம் கட்டி. ஹிஜாபுக்கு முன்னால, ஆயத்துக்கு முன்னால திறந்து இருந்தாங்க, பின்னால மூடி இருந்தாங்க. முன்னால் உள்ள சம்பவத்தை வச்சு பின்னால் உள்ள விஷயத்தை பேசுறதல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, எந்த பெண்கள் எல்லாம் வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க இப்படியான முகங்களை திறக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை குர்ஆன். எனவே பின்னால காலத்துல சில வயோதிப பெண்கள் திறந்தாங்க குர்ஆன். அது இதை வச்சு முழு குமரிகளுக்கும், முழு அலங்காரிகளுக்கும், முழு விபச்சாரிகளுக்கும் ரோட்டை போட்டு கொடுக்கிறதா? நான் என்ன சொல்ல வந்தேன்? சரி, அப்ப சஹாபுடைய புத்தி தானே, அது மிகச்ச ஒரு புத்தி இல்ல, மறந்துடுவான். சஹாபி தான். இந்த 16 வயசு சஹாபி, அந்த சஹாபி கிட்ட கேட்கிறான் முசைலமா, அலா தஷஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்ல மாட்டியா? எப்படியான கட்டம்? இவனுக்கு ஒரு ஆட்சி இருந்துச்சு, இவனுக்கு பலசாலிகள் இருந்தாங்க, சுத்தி வளர்ச்சி கொண்டு போட்டுருவான், நல்லா தெரியும். சொன்னாங்க, இன்னபி உதுனைய சமமு நாம தகூல், நீ பேசுறத கேட்கறத விட்டும் அல்லாஹ் என்னுடைய காதை செவுடாக்கினான் என்று சொன்னாங்க. எத்தனை வயசு? 16 வயசு. சொன்னாங்க, முசைலமா சொன்னான், நான் உன்னோட கைய வெட்ட போறேன்,
உன்னை கைய வெட்டுறதுக்கு முன்னால சொல்லு நான் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா. இதே பதிலத்தான் சொன்னாங்க. ஒரு கைய வெட்டினான், மறு கைய வெட்டுறதுக்கு முன்னால சொல்லுன்னு இதே கேள்வியை கேட்டான். ஹஜ்ரத் ஹபீப் பின் ஸைத் அதே பதிலத்தான் சொன்னாங்க. மறு கைய வெட்டினான், கால் ரெண்டையும் வெட்டினான், மூக்கு அறுத்தான், காது அறுத்தான், வெளியில உள்ள உறுப்பெல்லாம் அறுத்தான், உடம்புல உள்ள சதைய புடுங்கி புடுங்கி ஹஜ்ரத் ஹபீப் துடிச்சு துடிச்சு ஷஹீதானார். இந்த செய்தி தாய்மார்களே நல்லா கேளுங்க. இந்த செய்தி இந்த பிள்ளையுடைய தாய்க்கு சொல்லப்படுது. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதலை கேட்டுக்கொண்டிருந்துட்டு சொன்னாங்க, லிஹாதல் யௌமி அர்தஅதுஹு, இப்படியான ஒரு நாளை பார்ப்பதற்காகத்தான் நான் என்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டினேன். வஇந்தல்லாஹி இஹ்தஸப்து, அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலியை நான் வழிபார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். தாய் பிள்ளைக்கு பால் ஊட்டும் பொழுது எந்த நோக்கத்தை எடுப்பாலோ, எந்த சிந்தனை எடுப்பாலோ, எந்த உணர்வு எடுப்பாலோ அது புள்ளையில பிரதிபலிக்கும். அப்படியான புள்ளைய உருவாகும். புள்ளை மாலிக்கு கிட்ட மாலிக் ரஹிமஹுல்லாஹ் 1179 வஃபாத்தானார். 94 பிறந்தவர். எவ்வளவு வயசு வாழ்ந்த? எவ்வளவு வயசு? 83 வயசு. 83 வயசு. இமாம் மாலிக்குடைய கடைசி காலத்துல இமாம் மாலிக்குடைய தாய் ஹயாத்தோட இருந்தார். மாலிக்குடைய கடைசி காலத்திலையும் இமாம் மாலிக்குடைய தாய் ஹயாத்தோட இருந்தார். இமாம் மாலிக் வயோதிபத்தில் இருக்க போல மாணவர்கள் கேட்டாங்க, இமாம் அவர்களே, நாங்க எப்பயுமே உங்களைய முழு ராவுல நின்றுவனுங்கிறத பார்த்தது இல்ல. முழு ராவு எஷால இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அந்த ஜமான்ல உள்ள அவுலியாக்கள் எல்லாம் அந்த நல்லடியார்கள் எல்லாம் ராவு ஃபுல்லா நின்றுவனுங்கிறது அவங்களோட ஒரு பொழுதுபோக்கு. என்னது அப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த எருமையில எல்லாம் பொழுதுபோக்குன்னு சொல்றானு என்னத்தையோ காலத்தை வீணாக்குறத. நான் அந்த கிரிக்கெட் சம்பந்தமா பேசினேன், கேள்விப்பட்டிருப்பீங்களே போதுமா. ஒருத்தர் எடுத்து கேட்டார், ஆலிமொண்டு என்கிட்ட பொழுதுபோக்கண்டா என்னன்னு. நான் கேட்ட பொழுதுபோக்கே ஹராம், காலத்தை வீணாக சொல்லப்பட்டீங்க. காசை வீணாக்குறது, பொருளை வீணாக்கினா இன்னல் 30 காணுவ கோண செய்யாத்தின்னு என்று சொல்லுவீங்க. என்னது இந்த வீண்வீரியம் செய்யறவங்க எல்லாம் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று சொல்லுவீங்க. இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிகீன் என்று சொல்லுவீங்க. அல்லாஹ் இஸ்ராப் செய்யறவங்களை விரும்ப மாட்டான் என்று சொல்லுவீங்க. அல் வக்து அஸ்மனு மினல் ஸஹப் என்றுவாங்க. காலம் தங்கத்தை விட பொறுமதி என்று சொல்லுவாங்க. இப்ப தங்கத்தை வீணாக்கினா வீண்வீரியம் என்று ஷைத்தாண்ட சகோதரன் என்று சொல்லுவீங்க. நேரத்தை வீணாக்கினா பொழுதுபோக்குன்றது இபாதத்துல கலியம், அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல. அதுதான் பொழுதுபோக்கு. அவர் நிரூபிக்க வர கிரிக்கெட் பார்க்கிறது பொழுதுபோக்கு. சுப்ஹானல்லாஹ். யஹூதியத்துல அப்படியே அச்சார் ஆயிட்டார். நான் சொன்னேன், நீங்க யஹூதியத்துல அச்சார் ஆயிட்டீங்க. இந்த பயான்ல ஒரு துண்டத்தான் கேட்டீங்க, முழு பயானையும் வாங்கி கேளுங்க. ஏசியம் வைசிக்கு அடிச்சு நான் பேசின முழு பயான், அந்த பயான் 3.5 hour பேசின பயான். கிரிக்கெட்ன்றது ஒரு சூழ்ச்சி. கிரிக்கெட் எங்க இருந்து வந்துச்சு? பிரிட்டிஷ்ல இருந்து வந்துச்சு. தெரியுமா? எங்க இருந்து? பிரித்தானியால இருந்து வந்துச்சு. யூதர்கள் உருவாக்கிய ஒன்று, சதிக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், சதிக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதுலையும் நீங்க சொல்ல வேணாம். இதுல இந்த காலையில் ஓதுனீங்களே, நேத்ராவா ஆயத்து ஓதுனீங்க. எஷாக்கு தக்பீர் கட்டி முதலாவது தொடங்கினா அதுல தான் ஃபாத்தியாவுக்கு போறோம். வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் பிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரப அல்லாஹ் வ ரசூலஹு மின் கப்ல் வ லா யஹ்லிஃபுன்ன இன் அரத்னா இல்லா அல் ஹுஸ்னா வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன் லா தகும் ஃபீஹி அபதா. நபி, அந்த மஸ்ஜித்ல நீங்க கியாமத் வரைக்கும் நிக்க கூடாது. அபதாண்டா, அந்த மஸ்ஜித்ல போய் நீங்க கியாமத் வரைக்கும் நிக்க கூடாது. المسجد نسس على التقوى من اول يوم احق ان تقوم فيه.
தக்குவாவுக்காக வேண்டி ஆரம்பத்திலே கட்டப்பட்ட மஸ்ஜிதுல தான் நீங்க போய் நிக்கணும். இந்த மஸ்ஜிதை ஒட்டச்சு தள்ளினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதிக்காக வேண்டி கட்டப்பட்ட மஸ்ஜிதிலே தொலையலாண்டா. சதிக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட விளையாட்டை விளையாடிடுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் லூடா விளையாடினாங்க. லூடா தெரியுமா? லூடா லூடா காடொன்ல இந்த குலுக்கி போட்டு போட்டு பாம்பொன்ல இருப்பாங்களே லூடா. இந்த லூடாவ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நருது மைசிர். நருதுன்றது லூடா. நருது மைசிர் சூதாட்டம். சூதுன்றது பெரும்பாவம். இந்த நருந்த சூதாட்டம் சொன்னாங்க. சொன்னாங்க உங்களோட வீடுகள்ல இருந்தா சுட்டரிச்சிடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட வீடுகளை சுட்டரிப்பேன். எப்படிக்கும் நான் சொல்றேன், இந்த உலமாக்களுக்கு உஸ்மானுக்கு போய் பத்துவா கொடுங்க முதலாவது. என்ன சொன்னாங்க? நருதுன்றது மைசீர், நருதுன்றது லூடா விளையாடுறது, சூது விளையாடுறது. நீங்க அதை சுட்டு போடுங்க, இல்லைன்னா நான் உங்களோட ஊடுகளை சுட்டரிப்பேன். வாலிபர்கள் ஏது பொழுதுபோக்கு இஸ்லாத்துல ஈக்கு என்னதுல இபாதத்துல கழிக்கிறது. அந்த ஜமானுடைய மக்கள் எல்லாம் ராவு முழுக்க இபாதத்துல கழிப்பாங்க. மாலிக்குடைய மாணவர்கள் கேட்டாங்க, உஸ்தாத நோக்கி அன்பா கேட்டாங்க, நீங்க முழு ராவுலை நின்று வணங்குறீங்க இல்லை, அதுக்குரிய காரணம் என்ன? அரை ராவு வணங்குவீங்க, அதுக்கு போற தூங்குவீங்க, இல்லைண்டா முதல் இரவுல தூங்குவீங்க, கடைசி இரவுல எழும்பி இபாதத் செய்வீங்க. ஆனா முழு இரவு நின்று வணங்குறத நாங்க பார்க்கல. சொன்னாங்க இமாம் மாலிக், என் வாழ்க்கையில மறைச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தை நான் இன்றைக்கு வெளிப்படுத்த வேண்டி வந்துட்டு. மறைச்ச ஒரு ரகசியம் என்னண்டா, நான் என் வாழ்க்கையில எப்ப எல்லாம் தூங்குவேனோ அப்ப எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கனவுல காண்றேன். இரவேல தூங்கினா என் காலம் யாரோட கழியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்காக வேண்டிதான் தூங்குறேன். என் உடல் ராகத்துக்கு தூங்கலண்டா, என் உடல் ராகத்துக்கு நான் தூங்கலண்டா. புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க தாரீக்ல. சொன்னாங்க, இமாம் மாலிக்குடைய தாய் அந்த நேரத்துல கண் விளங்குதும் இல்ல, குருடரா இருந்தா, வயோதிபத்தின் காரணமா. தாய் மகனை கூப்பிட்டு கேட்டா, மகனை நீ இப்படி சொன்னாங்க, நான் அப்படி சொன்னேன். தாய்மார்களே கேளுங்க. தாய் சொன்ன, உங்களோட கனவு இருக்குது, அது எந்த பங்குண்டா, உங்களோட கனவு எந்த பங்குண்டா எப்படி இருக்கும்? மாலி கேட்டாங்க, நான் கனவு காண்டது உங்களோட பங்கு எப்படி? சொன்னாங்க, நான் உனக்கு எப்பெல்லாம் பால் ஊட்டினேனோ, எப்பெல்லாம் பால் ஊட்டினேனோ, நான் என்னுடைய மார்ப கழுவி சுத்தமான நிலைமையில வுது செஞ்சு கொண்டு, அதனுடைய காலம் இல்லண்டா வுது செஞ்சு கொள்வாங்க, வுது செஞ்சு கொண்டு உனக்கு பால் ஊட்டுறேன். பொதுவா பாலூட்டுற காலத்துல ஹைவே ஏற்படாது. சுத்தமான நிலைமையில உனக்கு பால் ஊட்டுறேன். நான் உனக்கு பதிலா பிஸ்மில் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட மேல ஸலவாத் சொல்லிதான் பால் ஊட்ட ஆரம்பிப்பேன். நீ பால் குடிச்சு கொண்டிருப்பாய், நான் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு கொண்டிருப்பேன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த குழந்தைய உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மிக நெருக்கமான குழந்தைய ஆக்கென்று துஆ செய்வேன். அந்த துஆ தான் நீ காண்ற கனவுண்டாங்க மானபாத். எப்ப தாய்மார்கள் சீராகுவாங்களோ, சமுதாயம் பிறண்டு கொடுத்தாலும் புள்ளேல் அவுலியாக்கள் ஆகுவாங்க. முஃப்தி ஜைனுல் ஆப்தீன் சாப் ரஹிமஹுல்லாஹ் 2004 நான் அவரோட பயான்ல கேட்டது சொல்றேன் உங்களுக்கு. யாரு? பாகிஸ்தான் முக்கியமான ஆளின் தெரிந்தானே, மர்கஸ்ல இருந்தாங்க. முஃப்தி ஜைனுல் ஆப்தீன் சாப் ரஹிமஹுல்லாஹ் தான் இஜிப்துக்கு முதலாவது ஜமாத் கொண்டு போனோம். இஜிப்த் தெரிந்தானே, எது 1924 உஸ்மானிய ஹிலாபத் இல்லாமக்கப்பட்ட போறோம். மிஸ்ர்ல உடைய ஆட்சி எப்படி ஆயிடுச்சுன்னா, வாங்கு சொல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டு. எதுக்கு தடை? வாங்கு சொல்றதுக்கு தடை. யாரும் முஸ்லிமுடைய சூரத்துல போகலாம், தாடி வைக்கலாம், தாடி வச்சோன்னு அடிச்சு கொள்ற அப்படி நிலைமை உண்டாது. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல முகத்தை மூடினா பொம்பளை அடிச்சு கொள்ற தெரியுமா? இன்னைக்கு இது போல என்ன செய்யற, தாடி வச்சவரை கொலை செய்யற அப்படியான ஒரு காலம். மஸ்ஜிதுகள் எல்லாம் மூடப்பட்டு,
1948 முதலாவது ஜமாத் போகுது. டில்லியில இருந்து முஃப்தி ஜைனுல் ஆபிதீன் சாப் ரஹிமஹுல்லாஹ் தான் ஜமாத்துடைய அமீர். போனாங்க எங்க? எகிப்து மிஸ்ருடைய ஒரு மஸ்ஜிதுக்கு நாங்க போனோம். போய் அந்த மஸ்ஜிதுல அப்படியே ஒற்ற புடிச்சு ஃபுல்லா என்னத அசுத்தமா இருந்துச்சு. நாங்க மஸ்ஜிதை சுத்தப்படுத்தினோம். அதுக்கு பின்னால ஹவுஸுக்கு தண்ணி நினைச்சோம். நினைச்சு போட்டுட்டு முதலாவது கஸ்ட் நாங்க வெளியே வந்தோம். 3 புள்ளையில சந்திச்சோம். எத்தனை பேர்? 3 புள்ளை. அவங்க வயசுன்னு சொன்னாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு 15 வயசு இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு 13 வயசு இருக்கும், இன்னொருக்கு 10 வயசு இருக்கும். 2 ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள. நாங்க அந்த மூத்த புள்ளை கிட்ட கேட்டோம், உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? என்ன கேள்வி? ஏன்னா 24 வருஷமா எந்த ஊர்ல பாங்கு சொல்லப்படலையோ, 24 வருஷமா எந்த ஊர்ல அதான் சொல்லப்படலையோ, அந்த ஊர்ல எப்படி புள்ள குர்ஆன் ஓதும்? எனக்குதா கேட்டாங்க, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? சொன்னாங்க, நான் முழு குர்ஆனை மனனம் செஞ்ச புள்ள, மூத்த புள்ள. 2வது புள்ள குர்ஆனை மனனம் செஞ்சிருக்குது, பொம்பளை புள்ள. 3வது புள்ள 17 ஜுஸ் பாடமாக்கி இருக்குது. முஃப்தி சாப் ஓத சொன்னாங்க, குர்ஆனை சொல்ற இடத்துல இருந்து ஓதுது அந்த புள்ள. அந்த பயான்ல முஃப்தி சாப் அழுது சொன்னாங்க, ஒரு ஊர்ல மஸ்ஜிதுகள் மூடப்பட்டாலும், மதரசாக்கள் மூடப்பட்டாலும், அந்த பிள்ளைகிட்ட நாங்க கேட்டோம், உங்களுக்கு யாரு குர்ஆனை படிச்சு சொன்னாங்க? எங்களோட தாய், எங்களோட உம்மா எங்களை குர்ஆனை மனனம் செய்ய வச்சாங்க வீட்டுல. எங்களோட உம்மா கிட்ட இருந்து நாங்க ஹாஃபிஸ் மாரா வெளியாகினோம். சொன்னாங்க, மஸ்ஜிதுகள் மூடப்பட்டாலும், மதரசாக்கள் மூடப்பட்டாலும், அனாச்சாரங்கள் வீட்டுக்கு வெளியால பிறண்டு கொடுத்தாலும், ஒரு தாய் ஒரு உண்மையான தாயாக இருந்தா அந்த தாயுடைய மடியில வளர்ற புள்ள அல்லாஹ்வுடைய நேசராக, அவுலியாவாக, ஹாஃபிஸாக, ஆலிமாக வெளியாகும் சொன்னாங்க. அதனால பெண்களோட பகுதியில முயற்சி மிச்சம் பரிபூர்ணமா செய்யப்படும். எனக்கு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று இன்னும் இன்னுமா வந்து கொண்டு சம்பவங்கள் இதே தலைப்புல. இது என்ன பயன்? தலைப்புக்கு வெளியே போகுது. அதனால ஜமாத்துகள் போனா முதலாவது எங்கட சீர்திருத்தத்துக்காக வேண்டி வேலை செய்யறது என்றாலும் உம்மத்தின் மீது அன்பாக, இரக்கமாக. நாங்க எல்லாம் அவுலியாக்கள் இல்ல. எங்கட பவத்து கொடல வெளியே போட்டா எங்களுக்கிட்ட யாரும் வரமாட்டோம். அல்லாஹ் எங்கட பாவத்தை மறைச்சு வச்சிருக்கிறான். சத்தாருசனும் பாவங்களை மறைக்க கூடியவன் பாவத்தை மறைச்சு வச்சிருக்கிறான். நாங்க செஞ்ச பாவங்கள், நாங்க செஞ்ச அநியாயங்கள், நாங்க செஞ்ச அட்டகாசங்கள் எங்கட நெத்தியில எழுதப்படும்டா, எங்களை காரி துப்பிட்டு போவாங்க. உம்மத் அல்லாஹ் தஆலா எங்களை மறைச்சு வச்சிருக்கான். நாங்க யாரும் அவுலியாக்கள் இல்ல. நாங்க பர்தாவை போட்டு முகத்தை மூடிக்கொண்ட உடனே பெரிய அவுலியாக்கள் என்று யாரும் நினைச்சு கொள்ள வேணாம். நீங்களே ஏதோ அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த வேலைக்கு. இந்த வேலை நபிமார்களுடைய வேலை, சஹாபி பெண்மணிகளுடைய வேலை. சஹாபாக்கள் தந்த மனைவிமாரோடு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிரயாணங்கள் ஏதாவது ஒரு பிரயாணத்துல மனைவிமாரோட போகல என்று காட்டுங்க பாப்போம். பனில் முஸ்தலக்கு போகல உம்மு சலமா இருந்தாங்க கூட. எங்க கூடுதலா உம்மு சலமா ரலியல்லாஹு பிரயாணத்துல கூட இருப்பாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா இருந்தாங்க பனில் முஸ்தலக்ல. ஹுதைபியால ஹஜ்ரத் உம்மு சலமா இருந்தாங்க. யாருக்காக வேண்டி போகல தன்னோட மனைவிமாரை கூட்டிட்டு போவாங்க நபி. ஏனென்றா பெண்கள் பகுதி என்றது வேலையில முக்கியமான பகுதி. அதனால நாங்க இந்த உழைப்புல யாரும் பெண்களை தனிய விட்டுறது இல்ல. ஒரு பயானுக்கு சரி, இந்த வழிகேடர்கள், இந்த யஹூதியர்களுடைய நோக்கத்துக்கு கீழால வேலை செய்யற இந்த வேலைக்காரர்கள், அவர்களுடைய அடிவருடிகள் பெண்களை ரோட்ல சீரழிக்கிறது மாதிரி இந்த உழைப்பு சீரழிக்கல. காட்டுங்க பாப்போம் ஒரு உசூல் இல்லாத ஒரு மஜ்லிஸ் எங்கட மஜ்லிஸ்ல. எங்கட பெரியார்கள் பரிசுத்தமா இந்த தீன வழி நடத்துறாங்க. பரிசுத்தமா அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவங்க. இந்த வேலையில் உள்ள உசூல்கள் அவ்வளவு சுன்னா. நான் எழுதி தாரேன், நீங்க எனக்கு எங்கட பெரியார்கள்ட்ட இருந்து காட்டுங்க. அவங்க சொன்னாங்க இது உசூல் என்று.
நான் அதை காட்டுவேன். குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து. என்ன சொன்னேன்? நான் சொல்றேன், எங்க பெரியார்கள் என்ன, டில்லியுடைய மௌலானா சாத், மௌலானா ஜுபைர் ரஹிமஹுல்லா, மௌலானா இனாமுல் ஹசன் ரஹிமஹுல்லா, மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லா, மௌலானா இனாமுல் ஹசன் ரஹிமஹுல்லா, இந்த எங்கட சூறாவுடைய எங்களுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய உலமாக்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று உசூல் தந்தாங்க காட்டுங்கோ, நான் அதை காட்டுறேன். குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு. என்ற பொறுப்பு அது. அதனால எவ்வளவு பரிசுத்தமா அல்லாஹ் இந்த வேலையை வாங்கி கொண்டிருக்கிறான். நாங்க பரிசுத்தமான நாட்கள் இல்லை. நல்ல விளைங்கோம். நாங்க பரிசுத்தம் அடைகிறதுக்காக வேண்டிய அல்லாஹ் எங்கட இந்த வேலையில போட்டு இருக்கிறான். அதனால நாங்க போகக்கூடிய இடங்கள்ல உசூல பேணி, கண்மூடித்தனமா உசூல பேணுங்க. என்ன செஞ்சு பேணுங்க? இப்படி பேணுங்க. எங்களுக்கு விளங்காது இந்த இடத்துல இப்படி நடக்கணும்னு உசூல் சொல்லப்படுது. கண்மூடித்தனமா பின்பற்றுங்க. அல்லாஹ் ரசூல்மார் அனுப்பினது எப்படி தெரியுமா? அந்த ரசூலுக்கு உம்மத்து கண்மூடித்தனமா இத்தாஅத் செய்ய. இல்லைன்னு சொல்லுங்க பாப்பா. மௌலானா, ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்பினது அந்த ரசூலுக்கு என்ன செய்ய? கண்மூடித்தனமா இத்தாஅத் செய்ய. இத்தாஅத் செய்யன்னு சொல்ல வேணாம். எப்படி இத்தாஅத் செய்ய? சொல்றதை செய்யணும் கண்மூடித்தனமா. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட மக்கா காபிர்கள் வந்து கேட்டாங்க. ஒரே நாள்ல ஒரு மனுஷன் என்ன மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் வானத்துக்கெல்லாம் போய் வந்தது சொன்னா ஏற்றுக்கொள்வீங்க? சொன்னாங்க ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சொன்னாங்க உங்களோட ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்றாங்களா? நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன். என்னது ஈமான் என்றது? என்ன? ரசூலுல்லாஹ் கண்மூடித்தனமா வழிபடுறது, கண்மூடித்தனமா அவர் சொல்றதை கேட்கிறது. அதனால உசூல பேணுங்க, உழைப்புல கண்மூடித்தனமா. விளங்காதத விளங்கினதா சொல்லுங்க. அல்லாஹ்ட மேல் உள்ள நம்பிக்கையில, ரசூல்ட மேல் உள்ள நம்பிக்கையில. இந்த முன்தகபுல் ஹதீஸ்ல இந்த புதுசா இந்த மர்கஸ்ல ரீகரெக்ஷன் பண்ணி அடிச்ச கிதாப் இல்ல, அந்த இந்தியால இருந்து வந்துச்சு. அந்த கிதாபுல முதலாவது பக்கத்தை எடுத்து பாருங்க. அதுல ஷோர்ட்டா மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் கலிமாவுக்கு, தொழுகைக்கு, இல்மு திக்ருக்கு, இக்ராமுக்கு, இஹ்லாஸுக்கு எழுதின சில ஷார்ட் நோட்ஸ் இருக்கு. அதுல பாருங்க ஈமான் என்ன, கலிமாண்டா என்னன்றதை நீங்க கொஞ்சம் வாசி பாருங்க. இந்த சஃபர்ல பாருங்க, இல்ல வீட்டுல போய் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் இடத்துல வந்து கொண்ட இந்த செய்திகளை கண்மூடித்தனமா நம்புறதுக்கு பேர் ஈமான். மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எழுதி இருக்கு, நீங்க பாருங்க. அதனால உசூல பேருங்க கண்மூடித்தனமா. வீடுகளுக்குள்ளால அந்த போகக்கூடிய ஸ்தலங்கள்ல அந்த ஸ்தலக்காரரை மதிச்சு நடந்துக்கோங்க, அவங்களுக்கு ஹிதுமத் செய்யுங்க, அவங்களோட வேலையில நீங்க செய்யுங்க, அவங்கள நிகழ்ச்சியில உட்கார வைங்க. நீங்க தாழ்மையா நடந்துக்கோங்க, அவங்க செய்யற சொற்ப அமல நீங்க மதிச்சு நடங்க, நீங்க செய்யற பெரிய அமல நீங்க சொற்பமாக நடங்க. என்ன செய்யும்? அவங்க செய்யற சொற்ப அமல பெரிய அமல என்று நினைச்சுக்கோங்க, நீங்க செய்யற பெரிய அமல அதை விட சின்ன அமல் என்று நினைச்சுக்கோங்க. இது எங்கட இஸ்லாமுக்கு என்ற சீர்திருத்தத்துக்கு காரணமாயிருக்கும். அவங்க கொஞ்சம் அமல் செய்யறாங்க, நாங்க பெரிய அமல் செய்யறோம் என்று நாங்க நினைச்சோம், அல்லாஹ் எங்களை குப்புற பெறட்டுவான். உள்ளத்துடைய பாவமைக்கு இது உறுப்புகளோட பாவத்தை விட 70 மடங்கு கடினமானது. இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, நீங்க வெளியில உள்ள உறுப்புகளால செய்யற பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்க, உள்ளம் செய்யற பாவத்தையும் தவிர்த்து. உள்ளம் செய்யற பாவம் இருக்குது வெளியில உள்ள பாவத்தை விட 70 மடங்கு கடினமானது. எங்களுக்கு பெருசு என்று விளங்கிட்டா, நாங்க பெரியார் என்று விளங்கிட்டா, பாவத்துல பெரும் பாவம் அதுதான். இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. யார் துஆ செய்யற? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அயுனின் நாஸி கபீரா. யா அல்லாஹ், என்னை என்னுடைய பார்வையில் ஒரு சிறிய மனிதனா காட்டு. யாரு கேக்குற? யாரு?
என்னைய ஏந்த மனசுல சின்ன